வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களுக்கு பிடித்தவர்களுக்கு உறுதியாய் வெற்றி பெறும் ஆற்றல் உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த முறை சீட். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பால் நிர்வாகிகள் அதிர்ச்சி. தேர்தல் முடியும் வரை எந்த உட்கட்சி பிரச்சனையும் இருக்கக்கூடாது என திமுகவினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். தேவையின்றி கட்சிக்குள் குழப்பமோ பிரச்சனையோ உண்டாக்கினால் எந்த பெரிய பொறுப்புகளில் இருந்தாலும் நடவடிக்கை பாயும் எனவும் எச்சரிக்கை. சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது தனிநபர் விமர்சனத்தை தவிர்க்க வேண்டும். 5 ஆண்டு திமுகவின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு செல்ல திமுகவினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சவக்குழிக்கு சென்றுவிட்டது. பாலியல் வன்கொடுமை, போதைப்பொருள் புழக்கத்தால் தமிழ்நாடு சீரழிவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி காட்டம். திமுக அரசின் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்து என்டிஏ கூட்டணி சார்பில் நாளை தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம். பெரும் திரளான பொதுமக்கள் கலந்து கொள்ள வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் EPS அழைப்பு. வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் சேரலாமா? ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுடன் தாவேகா தலைவர் விஜய் முக்கிய ஆலோசனை. என்டிஏ கூட்டணியில் தாவேகா 80 தொகுதிகள் வரை கேட்பதாக தகவல். 50 தொகுதிகள் துணை முதலமைச்சர் பதவி தர பாஜக ஆஃபர் கொடுத்துள்ளதாக பரபரப்பு தகவல். என்டிஏ கூட்டணியில் சேர தாவேகா 80 தொகுதிகள் வரை கேட்பதால் எடப்பாடி பழனிசாமி அப்செட் ஆனதாக தகவல். அதிமுகவுக்கு 100 முதல் 120 தொகுதிகளை மிஞ்சும் என கருதி விஜயை சேர்ப்பதில் தயக்கம் காட்டுவதாக தகவல். அதிமுகவை தலைமையேற்று தங்கள் கூட்டணிக்கு வந்தால் விஜய் கெய்னர், இல்லை என்றால் லூசர். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஓபன் டாக். தமிழக வெற்றிக் கழகம் பாஜகவுடன் கூட்டணிக்கு செல்ல வாய்ப்பில்லை என செல்வ பெருந்தகை திட்டவட்டம். பாஜக கொள்கை எதிரி என சொல்லிவிட்டு அவர்களுடன் கூட்டணி வைத்தால் தமிழக மக்கள் எப்படி ஏற்பார்கள் எனவும் கேள்வி. நடிகர் ரஜினி குறித்த ஆதவ் அர்ஜுனாவின் அவதூறு பேச்சுக்கு பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் கண்டனம். உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். தாம் எந்த தொகுதியில் போட்டி என்பதை பாஜக தலைமைதான் முடிவு செய்யும் என நடிகை குஷ்பு பேட்டி. இதுதான் திமுகவுக்கு கடைசி தேர்தல் எனவும் விமர்சனம். பாமகவுக்கு உரிமை கோரி ராமதாஸ் தொடர்ந்த வழக்கின் விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடை ஏப்ரல் 10ஆம் தேதி வரை நீட்டிப்பு. தந்தை மகன் பிரச்சினை நாளையே சரியாகும் நிலையில் கட்சியை வைத்துதான் வழக்கில் முடிவெடுக்க முடியும் என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் நடிகர் மன்சூர் அலிகான் சந்திப்பு. இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி சார்பில் தேர்தலில் போட்டியிடுவேன் என பேட்டி. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான முதல் நாள் வேட்புமனு தாக்கல் நிறைவு. ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் முதல் நாளில் ஒருவர் மனு செய்யவில்லை. தமிழகத்தில் தேர்தல் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளவர்கள் பொதுமக்களை தொந்தரவு செய்யக்கூடாது. உரிய ஆவணங்கள் இருந்தால் பணம் உடனடியாக திருப்பி வழங்கப்படும் என தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் உறுதி. தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததிலிருந்து இதுவரை 1,26,00,000 ரூபாய் ரொக்க பணம் பறிமுதல். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல். வேட்பாளர்கள் 40 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்யலாம் என சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் குமரகுருபரன் விளக்கம்.
24 மணி நேரமும் இயங்கக்கூடிய தேர்தல் கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் பேட்டி. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தன. தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனை. உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட பணம் பறிமுதல். திருப்பத்தூர் அருகே பானிபுரி வியாபாரியிடமிருந்து 1.5 லட்சம் ரூபாய் 21 கிராம் தங்க நகையை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படையினர். பெரும் சிரமப்பட்டு உழைத்து சம்பாதித்த பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்துவிட்டதாக பானிபுரி வியாபாரி வேதனை. கரூர், நாகப்பட்டினம், விருதுநகர், ஈரோடு மாவட்ட எஸ்பிக்கள் இடமாற்றம். இந்திய தேர்தல் ஆணையம் அதிரடி உத்தரவு. எழுத்தாளர் ச. தமிழ்ச்செல்வனுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது அறிவிப்பு. தமிழ் சிறுகதையின் தடங்கள் என்ற புத்தகத்திற்காக அங்கீகாரம். போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட புழல் சிறை காவலருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை. 16 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து கொன்ற வழக்கில் சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. செங்கல்பட்டு மறைமலை நகர் அருகே தடுப்புச் சுவரை தாண்டி சாலையில் கடந்தபோது இருசக்கர வாகனங்கள் மோதி விபத்து. இருசக்கர வாகனம் விபத்துக்குள்ளானதில் இளைஞர்கள் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. விஜய் நடிப்பில் உருவான ஜனநாயகன் படத்தை நாளை மறு ஆய்வு குழுவினர் பார்க்க உள்ளதாக தகவல். தணிக்கை சான்றிதழ் கிடைப்பது தொடர்பாக சிக்கல் நீடிக்கும் நிலையில் விரைவில் பிரச்சினை சரியாகும் என எதிர்பார்ப்பு. நீலகிரி மாவட்டம் குன்னூர், அருவங்காடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் ஆலங்கட்டி மழை. கடந்த சில மாதங்களாக வெப்பம் வாட்டி வதைத்து வந்த நிலையில் 1 மணி நேரம் இடியுடன் கூடிய மழையால் மக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி. ஐக்கிய அமீரகம் புஜைராவில் இருந்து புறப்பட்ட எண்ணெய் கப்பல் குஜராத் மாநிலம் முந்த்ரா துறைமுகம் வந்தடைந்தது. ஷிவாலிக் என்ற கப்பல் வந்தடைந்த நிலையில் மற்றொரு கப்பலான நந்தாதேவி கப்பல் நாளை கண்ட்லா துறைமுகத்தை வரும் என தகவல். இந்தியா முழுவதும் நிலவும் சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்து மாநிலங்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேச்சு. நெருக்கடி நிலை முன்பே தெரிந்தும் எல்பிஜி இறக்குமதியை முன்கூட்டியே திட்டமிடவோ மாற்று ஏற்பாடோ ஏன் செய்யவில்லை என கேள்வி. மேற்கு வங்கத்தில் முதலமைச்சர் மம்தா தலைமையில் ஆயிரக்கணக்கான பெண்கள் பிரம்மாண்ட பேரணி. மத்திய அரசின் எல்பிஜி சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து முழக்கம். நாடு முழுவதும் பெட்ரோல் நிலையங்கள் வழக்கம் போல் இயங்குகின்றன. எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை. பெட்ரோலியம் மற்றும் எரிவாயுத்துறை இணை செயலர் சுஜாதா சர்மா தகவல். ஈரானில் போர் நடந்து வரும் நிலையில் அங்கு சிக்கி தவித்து வந்த 550க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் பத்திரமாக மீட்பு. டெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் உதவிகரமாக இருந்ததாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வால் பேட்டி. கேரள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் 47 வேட்பாளர்கள் கொண்ட முதற்கட்ட பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. நேமம் தொகுதியில் கேரள மாநில பாஜக தலைவர் ராஜு சந்திரசேகர் போட்டியிடுகிறார். ஜம்மு காஷ்மீரில் கடுமையான பனிப்பொழிவு நீடித்து வரும் நிலையில் பெரும்பாலான சாலைகள் மூடியதால் பொதுமக்கள் சிரமம். உயரமான பாதை மூடப்பட்டதால் சிக்கி தவித்த 220 பயணிகள் பாதுகாப்பாக மீட்பு. ஸ்ரீநகரில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய துலிப் தோட்டத்தை திறந்து வைத்தார் ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா. பகல்காம் தாக்குதல் காரணமாக மூடப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் திறப்பு. ஹோர்மோஸ் நீரிணையை பாதுகாப்பதில் நேட்டோ நாடுகள் உதவவில்லை என்றால் அது நேட்டோவின் எதிர்காலத்தை மிக மோசமாக பாதிக்கும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை.
மறைந்த நடிகை ஸ்ரீதேவி கிழக்கு கடற்கரை சாலையில் வாங்கிய 4.77 ஏக்கர் நிலத்திற்கு உரிமை கொண்டாடிய வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை. கணவர் போனி கபூர் மற்றும் மகள்கள் தொடர்ந்த மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.